இதில் மணத்தக்காளி தூள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் இதுக்கும் பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இல்லாட்டி சிவப்பு வெங்காயம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு அதையும் வதக்கிட்டு கடைசியாக மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி கழுவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுரும். இதை வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கணும். அப்புறமேட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தனியாக கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் இதோட தயிர் சேர்த்து கடைசியாக இதில் தாளிச்சு ஊற்றிங்கன்னா வேலை முடிஞ்சுது.